ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா சென்ற ஏழை பெண். அங்க தினமும் நடந்த அவளுக்கு அநீதி. கடைசியில் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். அத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையா பார்க்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையுடைய அவுட் சைட்ல ஒரு மிகப்பெரிய பங்களா இருந்துச்சு. அந்த வீட்ட பார்த்தாலே அந்த குடும்பத்தோட வசதி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய வாசல். அதோடைய முன்னாடி வாசல்ல 2 விலை உயர்ந்த கார்கள். தோட்டத்துல விலை உயர்ந்த செடிகள். வீட்டுக்குள்ள வேலை செய்ய தனித்தனியா வேலையாட்கள். அந்த வீட்டோடைய உரிமையாளர் நாராயணன். பல வருடங்களா கட்டுமான தொழில் செஞ்சு இன்னைக்கு பெரிய பணக்காரரா உயர்ந்து நிக்கிறாரு. அவருடைய மனைவி ராஜேஸ்வரி. பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அவருடைய பேரு அருண். அருண் வெளிநாட்டுல படிச்சு முடிச்சிட்டு தந்தையுடைய தொழில இப்போ கவனிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் அருண் தன் பெற்றோர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அப்பா, அம்மா, நான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி மகிழ்ச்சியா சிரிச்சா. அவங்க குடும்பம் எப்படிப்பா? அதை கேட்டதும் அருண் சில நொடிகள் அப்படியே அமைதியா இருந்தான். அவளுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்க ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம். அவ்வளவுதான். ராஜேஸ்வருடைய முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே மறைஞ்சு போனுச்சு. என்ன சொல்ற? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் காவியா. எந்த குடும்பம்? அம்மா ஒரு சிறிய தையல் வேலை செய்றாங்க. ராஜேஸ்வரி கோபமா எழுந்தா. அருண், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகள் வேண்டாமா? ஆனா அருண் அவனுடைய முடிவுல உறுதியா இருக்கான். அம்மா, எனக்கு பணம் வேண்டாம், அந்தஸ்து வேணாம். எனக்கு நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் வேணும். நாராயண அதை கேட்டு அமைதியா தன் மகனை பார்த்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அருண் விருப்பம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாரு நாராயணன். அதனால திருமணமும் ஒரு மனதா நடந்து முடிஞ்சது. திருமணம் முடிஞ்சு காவியா அந்த வீட்டுக்கு முதல் முறையா வந்தப்ப அவருடைய கண்கள்ல சந்தோஷம் இருந்துச்சு. அதே நேரத்துல சிறிய பயமும் இருந்துச்சு. இனி இதுதான் உன் வீடு அப்படின்னு அருண் அவகிட்ட சொன்னான். காவியா சிரிச்சா. உங்க அம்மாவை நான் என் அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். அவ சொன்ன அந்த வார்த்தைய ராஜேஸ்வரி கேட்டுட்டு அமைதியா இருந்தா. ஆனா அவளுடைய மனதுல மட்டும் என் மகன் இவ்வளவு திரும்ப செஞ்சது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் காலையில காவியா சீக்கிரமா எழுந்தா. சமையல் அறைக்கு போனா. அப்போ ராஜேஸ்வரி அங்க வந்தா. என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதும் காவியா காலை உணவு செய்யலான்னு இருக்கம்மா அப்படின்னு சொன்னா. உடனே ராஜேஸ்வரி, அதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, நீ எதுக்கு அப்படின்னு கேட்டா. காவியா அமைதியா நின்னா. அப்படின்னா நான் என்ன செய்யட்டும்? ராஜேஸ்வரி பயங்கரமா சொன்னா. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க, வீட்டை எப்படி நடத்தணும்னு முதல்ல கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து காவியோட வாழ்க்கை முழுசா மாறி போயிடுச்சு. காவியா எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அது ராஜேஸ்வரி மனச சமாதானப்படுத்த முடியல. சமையல் செஞ்சா இது நம்ம வீட்டுக்கு ஏத்த சமையலா? வீட்டை சுத்தம் செஞ்சா வேலை சரியா செய்ய தெரியல. விருந்தினர்கள் வந்தா எங்க குடும்பத்துக்கு இவ கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. இப்படி கண்ணாப்பண்ணு பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராஜேஸ்வருடைய உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட ஒருத்தவங்க காவியாவை பார்த்து கேட்டாங்க, மருமக எந்த குடும்பம்? ராஜேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே, சாதாரண குடும்பம். நம்ம அருண் பிடிவாதம் பிடிச்சதுனால இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காவியாவோட முகம் சோர்ந்து போச்சு. அருண் அதை கவனிச்சான். அன்னைக்கு இரவு அம்மா உன்ன ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டான். காவியா உடனே சிரிச்சுக்கிட்டு, இல்லைங்க. அருண் உடனே உண்மையா? ஆமா அப்படின்னு சொன்னா காவியா. ஆனா அவளுடைய கண்கள் இருந்த கண்ணீரை அவ மறைச்சிட்டா. உங்க அம்மா என்ன ஏத்துக்கணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. அருண் அவளுடைய கையை பிடிச்சு, நான் உன்னோட இருக்கேன். ஆனா அருண் எப்போதும் அவளோட இருக்க முடியல.
தொழில் காரணமா வெளியூருக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருந்துச்சு. அவன் இல்லாத நேரங்கள்ல காவியாவுக்கு வீட்ல இன்னும் அதிகமான அவமானங்களும் அசிங்கமும் தான் இருந்துச்சு. காவியாவுடைய தாய் சாந்தி ஒரு சிறிய தையல் கடையில வேலை செஞ்சு வந்தாங்க. மகள் திருமணமான பிறகு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு காவியாவிடம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஒரு நாள் காவியாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. அம்மா மருத்துவமனையில இருந்து அம்மா இங்க அட்மிட்டா இருக்காங்க அப்படின்னு. அந்த செய்தி கேட்டதும் காவியா அதிர்ச்சி அடைஞ்சா. உடனே ராஜேஸ்வரிட்ட சொன்னா, அம்மா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு 2 நாள் போயிட்டு வரட்டுமா? ராஜேஸ்வரி முகத்தை சொல்லிச்சாங்க. இப்போ வீட்ல ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும், ஆனா அம்மாவுக்கு உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்ல எல்லா வேலையும் யார் பார்க்கறது? காவியா அமைதியா நின்னா. அப்போ நாராயணன் அங்க வந்தாரு. அவரு எல்லாத்தையும் கேட்டாரு. காவியா, நீ போய் உன் அம்மாவை பார்த்துட்டு வா. ராஜேஸ்வரி கணவரை பார்த்தா. ஆனா நாராயணன் உறுதியா இருந்தாரு. அவளுக்கு அவங்க அம்மா முக்கியம், போகட்டும். காவியா கண்ணீரோட அவருடைய கால்ல போய் விழுந்து, நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு காவியா தன் தாயை பார்க்க ஓடினா. சாந்தி மிகவும் பலவீனமா இருந்தாங்க. காவியாவுடைய கையை பிடிச்சாங்க. என்னம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ என்ன ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி சாந்தி சிரிச்சாங்க. நான் உன்னை வளர்த்தது நல்ல மனசோட இருக்கணும் தான். யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் நீ உன் மனசை மாத்திக்காத. காவியா அழுதா. அம்மா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும். சாந்தி அவருடைய தலைய தடவுனாங்க. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அதுவே போதும். அன்னைக்கு இரவு சாந்தியோட உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சது. காவியா அருகில தான் இருந்தா. சாந்தி மெதுவா சொன்னாங்க. காவியா, அம்மா, ஒரு நாள் உன் நல்ல மனசுக்கான பதில் உனக்கு கிடைக்கும். அதுவே சாந்தியோட கடைசி வார்த்தை. சாந்தி இறந்து போன பிறகு சில நாட்களுக்கு கழிச்சு காவியா தன் தாயுடைய பழைய தையல் பெட்டிய சுத்தம் செஞ்சா. அதுக்குள்ள ஒரு பழைய கடிதம் இருந்துச்சு. அதுல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, காவியாவுக்காக அவளுக்கு சரியான நேரத்துல மட்டும் இது பயன்படும். காவியா அதிர்ச்சியோட அந்த கடிதத்தை திறந்தா. அதுக்குள்ள ஒரு கடிதம். அது ஒரு பழைய புகைப்படம். அதோட சில முக்கியமான பத்திரங்கள். கடிதத்துல எழுதப்பட்டிருந்தது, என் மகளே, உன்னை நான் ஏழையா வளர்த்தேன். ஆனா உன் அப்பா இறப்புக்கு முன்னாடி உன் பேர்ல ஒரு சிறிய நிலத்தை வாங்கி வச்சாரு. அந்த நிலம் இப்போது பெரிய மதிப்புடையதா மாறிடுச்சு. ஆனா அந்த சொத்து உனக்கு பணக்காரியா மாறுவதற்கு பயன்படாது. உன் வாழ்க்கையில ஒரு நாள் யாராவது உன்னை உன் பிறப்பால மதிப்பிட்டா, நீ அவங்கள்ட்ட உன் பணத்தை காட்ட வேண்டியதில்லை, உன் குணத்தை மட்டும் காட்டு. அதுதான் உன்னோட உண்மையான செல்வம். காவியா கடிதத்தை படிச்சுக்கிட்டே அழுதா. அவளுடைய தாய் மறைவு அவளை ரொம்ப மனமுடிய வச்சிருந்தது. அதோட தனக்குன்னு தாய் ஒரு சொத்தை மறைச்சு வச்சிருக்காங்க, அது பல கோடி ரூபாய் மதிப்புடையது அப்படின்னு தெரிஞ்சதும் காவியா அதை உடனே தனது குடும்பத்திட்ட சொல்லல. இதுக்கடியில ராஜேஸ்வரி ஒரு பெரிய குடும்ப விழாவை நடத்த முடிவு செஞ்சா. அவருடைய உறவினர்கள் அனைவரும் வந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க காவியாவை பார்த்து, இவங்க தானே அருணோட மனைவி? ராஜேஸ்வரி சிரிச்சாங்க. ஆமா, அவங்க குடும்பம் அப்படின்னு. ராஜேஸ்வரி சற்று தயக்கத்தோட, ரொம்ப சாதாரண குடும்பம். அந்த வார்த்தை காவியாவோட காதுல விழுந்துச்சு. ஆனா அவ எதுவும் பேசல. அன்னைக்கு இரவு ராஜேஸ்வரி காவியா கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த வீட்டுடைய மரியாதைக்கு நீ சொத்தமா பொருத்தமே கிடையாது. நான் என்ன தவறு பண்ண அப்படின்னு காவியா அருணுடைய அம்மா கிட்ட கேட்டாங்க. உன்னுடைய பின்னணி தான். காவியா அமைதியா இருந்தா. அப்போ நாராயணன் திடீர்னு சொன்னாரு, ராஜேஸ்வரி, போதும் நிப்பாட்டு. அனைவரும் அவங்கள பார்த்தாங்க. ஒரு மனிதனுடைய மதிப்பு அவன் பிறந்த வீட்டுல பணத்தால வராது. அந்த வார்த்தைய ராஜேஸ்வரி அமைதியாக்கினாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அருணுடைய தொழில மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நிறுவனத்தின் மீது கடன் அதிகரிச்சது. வங்கியிலிருந்து நோட்டீஸ் வந்துச்சு. வீட்டை விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ராஜேஸ்வரி அதிர்ச்சியில உறைஞ்சு போனா. நம்ம எல்லா சொத்தும் போயிடுமா? நாராயண தலை குனிஞ்சாரு. அருண் மனம் உடைஞ்சான். அன்னைக்கு இரவு காவியா அமைதியா இருந்தா. அவகிட்ட இருந்த தாயினோட கடிதத்தை அவளுக்கு அப்பதான் நினைவுக்கு வந்துச்சு. அவ தன் கணவனை பார்த்தா. அருண், என்ன காவியா, நம்ம வீட்டை காப்பாற்ற ஒரு வழி இருக்கு. அருண் அவளை பார்த்தான். என்ன வழி? காவியா தன் கையில் இருந்த பத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்தா. அருண் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சான்.
இது என்ன காவியா? இது என் அப்பா என் பேர்ல விட்டு போன நிலம். இது அருண் அந்த பத்திரத்துல பார்த்துட்டு அதோட மதிப்பு அவங்களுடைய குடும்ப கடனை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. அருண் அந்த விஷயத்த தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொன்னான். ராஜேஸ்வரியால இது சுத்தமா நம்பவே முடியல. காவியாவை பார்த்தா, உன்கிட்ட இவ்வளவு பெரிய சொத்து இருந்துச்சா? காவியா அமைதியா சொன்னா. எனக்கே சில மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ராஜேஸ்வரி சில நொடி பேச முடியாம தயங்கி நின்னா. அவங்க தன் மருமகளை எத்தனை முறை அவமானப்படுத்திருப்பாங்க. ஏழை குடும்பம், நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவளே இவ கிடையாது, இப்படி எத்தனையோ முறை வார்த்தையால அவங்க அசிங்கப்படுத்தி இருந்தாலும், இன்னைக்கு அந்த குடும்ப மானத்தை காப்பாத்த போறது அதே ஏழை வீட்டு பொண்ணு தான். ராஜேஸ்வருடைய கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. காவியா அவங்க மெதுவா அவங்கிட்ட போனாங்க. என்ன மன்னிச்சிடு. காவியா அமைதியா பார்த்தா. ராஜேஸ்வரி அவருடைய கைகளை பிடிச்சுக்கிட்டா. நீ ஏழைன்னு நினைச்சு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்ட. காவியா சிரிச்சா. அம்மா, என்ன அம்மான்னு கூப்பிடாத, அதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு ராஜேஸ்வரி சொன்னா. காவியா உடனே அவருடைய கையை பிடிச்சா. அப்படி சொல்லாதீங்க. நான் உங்க மருமகள் மட்டும் இல்ல, உங்க மகளா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ராஜேஸ்வரி அழுதபடி காவியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. காவியா தன்னுடைய சொத்துல இருந்து ஒரு பகுதியை மட்டும் பயன்படுத்தி குடும்பத்தோட கடனை அடைச்சா. மீதம் இருந்த பணத்தை தன் தாய் பேர்ல ஒரு சிறிய பெண்கள் உதவி மையத்தை தொடங்க பயன்படுத்தினா. அங்க ஏழை பெண்களுக்கு தையல் பயிற்சி, சிறு தொழில் தொடங்க உதவி, கல்வி உதவி எல்லாமே வழங்கப்பட்டுச்சு. ஒரு நாள் ராஜேஸ்வரி அந்த மையத்துக்கு போனா. அங்கு ஏராளமான பெண்கள் காவியாவை சுத்தி நின்னாங்க. ஒரு வயதான பெண் காவியா கிட்ட சொன்னாங்க, அம்மா, நீங்க இல்லைன்னா நாங்க இன்னைக்கு இப்படி நிற்க முடியாது. ராஜேஸ்வரி அதை பார்த்து அமைதியா நின்னா. அவருடைய கண்கள்ல கண்ணீர். அவங்க காவியா கிட்ட சொன்னாங்க, நீ பணக்காரி ஆனதுனால உன் மதிப்பு அதிகரிக்கல. காவியா அவங்கள பார்த்தா. உன் மனசு பெருசுன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. அருண் அருகில் நின்னு சிரிச்சான். சில வருடங்கள் கழிச்சு அந்த குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றம். ஒரு காலத்துல மருமகளை ஏழை அப்படின்னு சிரிச்ச ராஜேஸ்வரி இன்னைக்கு காவியாவை தன் மகளாவே பார்த்தாங்க. ஒரு நாள் காவியா தன் தாயுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி நின்னா. அம்மா, நீ சொன்னது உண்மைதாம்மா. நல்ல மனசுக்கான பதில் ஒரு நாள் கிடைக்கும்னு சொன்னியே, இன்னைக்கு அது கிடைச்சிருச்சுமா. அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் அருவியா கொட்டுனுச்சு. அருண் பின்னால வந்து நின்னா. என்ன பேசுற காவியா அப்படின்னு கேட்டதும் காவியா சிரிச்சா. என் அம்மா கிட்ட பேசுறேங்க. அருண் அவளுடைய கையை பிடிச்சான். உனக்கு அம்மா ஒருத்தி தான் இல்ல? காவியா திரும்பி பார்த்தா. அங்க ராஜேஸ்வரி நின்றுட்டு இருந்தாங்க. அவ மெதுவா சொன்னா, இல்ல, எனக்கு 2 அம்மா. காவியா ஓடி போய் ராஜேஸ்வரிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. அந்த வீட்டுல ஒரு காலத்துல பணத்தை பற்றி பேசினவங்க எல்லாரும் இப்போ பாசத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய பிறப்பை வச்சு அவங்களுடைய மதிப்பை தீர்மானிக்காதீங்க. ஏன்னா ஏழ்மையான வீட்டுல பிறந்தவனுடைய மனம் பணக்கார வீட்டுடைய செல்வத்தை விட பெருசா இருக்கலாம். பணம் மனிதனை உயர்த்தலாம், ஆனா நல்ல குணம்தான் மனிதனுக்கு உண்மையான உயரத்தை கொடுக்குது. இந்த கதை உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நல்ல குடும்ப உணர்ச்சிபூர்வமான கதையை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம உறவின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது போக இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.